தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மோட இந்த டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு எபிசோட்லேயும் இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரைக்கும் நாம் டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கும் பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக திரு ஆனந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் அபினவ். நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷ். இப்போ தான் பாகிஸ்தானோட ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் முடிஞ்சுது. ஆனால் பார்த்தா பங்களாதேஷில் கிரைசிஸ் இன்னும் முடியல. குறிப்பாக பார்த்தா ஹிந்துக்களை குறி வச்சு தாக்குறதா செய்திகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் சமீபத்தில் வந்த ஒரு செய்தி ரொம்பவுமே மனதை பாதிக்கக்கூடிய அளவில் இருந்தது. ஒரு பொண்ணை அத்துமீறி வீட்டுக்குள்ளே போய் கேங் ரேப் பண்ணதா தகவல். என்ன நடந்திருக்கு? அதாவது நமக்கு தெரியும், வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு சட்டவிரோதமான ஆட்சி மாற்றம் நடந்தது. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பப்பெட், ஆக்சுவலி அவன் ஒரு பொறுக்கின்னு கூட சொல்லலாம் அவனை, இந்த முகமது யூனுஸை. அவன் ஒரு பங்களாதேஷ் மக்களை ஏமாற்றி குழப்பி அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கான். ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள், குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்கள் பல்வேறு விதமான துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. வசர் அலி அப்படிங்கிற பிஎன்பி கட்சியை சார்ந்தவங்க, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இவங்க 2001க்கு முன்னாடி இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. பிஎன்பி ஜமாத் அலைன்ஸ். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த முகமது யூனஸுக்கு பின்னாடி இருக்கிறதும் இந்த பிஎன்பி ஜமாத் அலைன்ஸ் தான். ஸோ இந்த பிஎன்பி ஜமாத் அலைன்ஸினுடைய ஒரு ஆள் இந்த ஃபசர் அலி. அவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 36,000 ரூபா கடன் கொடுத்துருக்கான். அந்த கடனை இவங்க திருப்பி கொடுக்க முடியல. பங்களாதேஷில் என்ன சோத்துக்கே வழி கிடையாது. ஆனால் அவனுக்கு பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா, ஏதோ இந்தியாவுக்கு ராக்கெட்டெல்லாம் விட்டு நாளே நாளில் இந்தியாவை கபலீகரம் கடன் கொடுத்த மாதிரியும் ஏதோ ஆமாம், இந்தியாவுக்கு இவனுங்க கடன் கொடுத்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேச்சுக்கு குறைச்சலே கிடையாது. ஆனால் சோத்துக்கு என்ன பண்ணுறது? அப்போ அந்த கடனை அந்த குடும்பத்தால் திருப்பி கட்ட முடியல. அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வயது 21, 2 பசங்க, கணவர் துபாயில் இருக்கார். அந்த பெண் 2 வார காலம் அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல் லீவ் டைமு பசங்களோட வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா, அண்ணன், அம்மா, சொந்தக்காரங்களாம் ஒரு நிகழ்ச்சிக்காக பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவன் கதவை தட்டியிருக்கான். இவனும் ஒரு 4 பேர் சேர்ந்து. அந்த பெண் கதவை திறக்கலை. அந்த கதவை அடித்து உடைச்சி உள்ளே போய் கத்தி முனையில் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்கான். கத்தி முனையில் கற்பழிச்சிருக்கான். அவன் ஒருத்தன் கிடையாது. அங்கே இருந்த அந்த 4 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்கான். அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால், தைரியம் இருந்தால், அதை சோஷியல் மீடியாவில் வேற போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்கானுங்க. பாத்தியான ஒரு ஹிந்து பெண்ணை எப்படி கற்பழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ வீரமிக்க ஒரு ஜமாத்தை சார்ந்தவன் அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு அந்த வீடியோவை அவன் பதிவிடுறான். 2001 நான் சொன்னேன் இல்லையா, ஜமாத்தும் பிஎன்பியும் அலைன்ஸில் இருந்தாங்கன்னு சொல்லி. அந்த டைமில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு குரூப்பு ஒரு ஹிந்து பெண் தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து, அங்கே அம்மாவும் அந்த பெண் மட்டும்தான், இத்தனையும் அந்த பெண்ணுக்கு 15 வயசு. அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து 11 பேர் நினைக்கிறேன், 11 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா வேறு வழி இல்லாமல், எந்த ஒரு அம்மாவாலேயுமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த நிலைமையை, அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பார்க்கணும். மொத்தமாக வராதிங்கடா, தனித்தனியாக வாங்கடா, என் பொண்ணு தாங்க மாட்டா, செத்து போயிடுவா அப்படின்னு அந்த இது இந்த பிஎன்பி ஜமாத் அலைன்ஸில் எப்போவுமே இந்துக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமை. அதோடைய தொடர்ச்சி இது, இந்த சம்பவம். இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தைரியம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி இதை ஒரு கேஸாக பதிவு பண்ண வச்சு, அங்கே தி சைல்டு ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே 2000 அந்த ஆக்டுக்கு கீழே இந்த 4 பேரையும் கைது பண்ணுறாங்க. ஆனால் கைது ஆகி 2வது நாள் அந்த கேஸ் ஆனது வாபஸ் பெறப்படுது. அந்த பெண் அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா, போன மானம் போச்சு, கேஸ் கொடுத்து அவங்களாம் கைதான மட்டும் எனக்கு என்ன திருப்பி வந்துருமா, வேண்டாம், அது மட்டும் இல்லை, என்னால் நான் கலவரம் ஏற்பட நான் விரும்பலை என் நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி. என்ன கலவரம் ஏற்படும் எனக்கு புரியல. என்ன கலவரம் ஏற்படும்? அந்த பெண்ணை மிரட்டியிருக்காங்க. அந்த பெண்ணை அந்த பொறுக்கி முகமது யூனுஸினுடைய அந்த அரசு மிரட்டி இருக்கு. நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கலைன்னா உன் குடும்பத்தில் யாரையுமே நாங்கள் உயிரோட விட மாட்டோம், உயிரோட கொளுத்திடுவோம், நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம். அது மட்டும் இல்லை, உன் புருஷன் துபாயிலேருந்து பங்களாதேஷுக்கு வர வச்சு அவனை தோல் உரித்து அவனை உப்பு கண்டம் போட்டு நாங்கள் தொங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி
அந்த பெண்ணை அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. இது பங்களாதேஷ் பெண்களுக்கு தொடர்ந்து கடந்த ஓராண்டுகளில் நடக்கக்கூடியது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ள மட்டுமே 9 ஹிந்து பெண்களை கற்பழிச்சிருக்காங்க. 22 ஆகஸ்ட் 22 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 168 சம்பவங்கள் சின்னதாகவும் பெரிதாகவும் பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் பங்களாதேஷ்ல நடந்தது பதிவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு 9 பெண்களை கற்பழிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைவே பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சிருக்காங்க. இதில் யாருமே இது வரைக்கும் தண்டிக்கப்படலை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை கடந்து போகிறாங்க. இது வங்கதேசத்திலேருந்து மேற்கு வங்கம் வருவதற்கு ரொம்ப காலம் கிடையாது, சீக்கிரம் வந்துடும். ஏன்னா அங்கேயுமே ஓட்டு வங்கிக்காக மம்தா பானர்ஜி வந்து எப்படியெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அங்கேயும் பெண்களுக்கு வங்கம் பேசக்கூடிய வங்காளி நம்ம சகோதரி ஹிந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு. இப்போ கூட கேம்பஸில் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி ஆல்ரெடி ஒரு டாக்டர் பெண்ணை வந்து ரேப் பண்ணாங்க, கொண்டுட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு லா இதில் என்னன்னா அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ரேப்பில் சம்மந்தப்பட்டவன் திரிணாமுல் காங்கிரஸ்காரன் கட்சிக்காரன். அது மட்டும் இல்லை, அந்த டாக்டர் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்கான், பெண்களுக்கு நீதி தரணும்னு. இதுதான் அவன் தர நீதியா? அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு? ஸோ இது மேற்கு வங்கத்திலிருந்து நாடு முழுவதும் பரவுவதற்கு ரொம்ப காலமாகாது. பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல்வாதிகள்லாம் இந்த இந்து ஒற்றுமையினுடைய தேவையை வந்து போதிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுக்கு காரணம் இதுதான். வங்கதேசத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. சரி, எனக்கு ஒரு கேள்வி. இதெல்லாம் நடந்தது, ஓகே. இந்தியாவில் பல பேர், பல அரசியல்வாதிகள், நடிகர்கள் எல்லாருமே காசால வந்து பாம்பு போடும்போது கதர்னாங்கல்ல, குரல் கொடுத்தாங்கல்ல, கொடி பிடிச்சாங்கல்ல, சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல. பங்களாதேஷ் இந்துக்களை பத்தி ஒரு வார்த்தை பேசல. அப்போ இவங்களுடைய மனிதாபிமானம், இவங்களுடைய மனிதநேயம் எல்லாமே போலி தானே. இது மக்கள் உணரணும். இந்த சமூக வலைதளத்தில் நான் மனிதாபிமானத்துக்கும் மனிதநேயத்துக்கும் நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருவேன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ராடு பயல்களை, 420 பயல்களை நீங்கள் இதை வச்சே கண்டறியலாம். பக்கத்து நாட்டில் பங்களாதேஷில் நடக்கிற தவறுகளை தட்டி கேட்க துப்பு இல்லை. ஆனால் மதுரையில் ஒரு 5 லட்சம் இந்துக்கள் ஒன்று கூடி கந்தசஷ்டி கவசம் பாடணும் உடனே இவங்களுக்கெல்லாம் அப்படியே வைத்தறிச்சு. இதுக்கு தான் சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து மனிதநேயம், போலி மதசார்பன்மையெல்லாம் பேசக்கூடியவங்கள அடையாளம் கண்டு கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வங்கதேசத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னது உண்மையாலுமே வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. இப்போது கம்பேரிட்டிவ்லி அப்படியே நம்ம வெஸ்டர்ன் பார்டருக்கு வந்தால் அங்கேயும் இந்துக்களுக்கு இதே நிலைமை தான் மிஞ்சுது. இப்போ கூட ஒரு கப்பல் வந்து பாகிஸ்தான்லேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வரும்போது இறந்து போயிட்டதா ஒரு செய்தி. அதில் என்ன நடந்திருக்கு? அதாவது பாகிஸ்தானில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய எண்ணிக்கையே 1% கீழே தான் இருக்காங்க. சுதந்திரம் அடையும் போது 10% கிட்ட இருந்த இந்துக்கள் இன்னைக்கு வந்து 1% ஆயிருக்கு. அந்த 1% இந்துக்களால் கூட இப்போ அங்கே நிம்மதியாக வாழ முடியல. அதனால தான் எப்படியாவது இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு பல பேர் வந்து பல காலகட்டங்களில் தப்பிச்சு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தப்பித்து வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது தான் CAA சட்டம். அந்த சட்டத்தை தான் இந்த காங்கிரஸ் மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள், இந்த திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்த்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு தம்பதி, ஆனால் அது பெண்ணுக்கு 15 வயது, பையனுக்கு 19 வயது, திருமணமாகிய பாகிஸ்தானில் திருமணமாகிய 4 மாதங்கள் தான் ஆச்சு. அவங்க குடும்பம் எவ்வளவோ சொல்லிச்சு, ஆனால் அவன் கேட்கல. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்த வீசாலாம் ரொம்ப பிரச்சனை இருக்குங்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான், எல்லை வழியாக எப்படியாவது ஊடுருவி இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பில் பாலைவனம் வழியாக வந்திருக்கான். இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு வெயில், தாகம், இந்தியா எல்லையில் டீஹைட்ரேஷனில் இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணை இறந்து கிடந்தா. இந்த பையன் கையில் வாட்டர் பாட்டில் இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன்லேயே அந்த டீஹைட்ரேஷனில் அப்படியே செத்து கிடந்துருக்கான். ஸோ வங்கதேசமாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரியா, இந்தியாவிலேயே சரி, தற்பொழுது இந்துக்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இது வந்து இதுக்கான விடிவு காலம் எப்போ வரும் அப்படிங்கிறத ரொம்ப காலமாக இந்துக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு புறம் வந்து அங்கே சிறுபான்மையினர் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு புறம் பாகிஸ்தானில் இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று ஸ்ட்ராங்காக வலுவாயிட்டு வருது. அதாவது பொதுமக்களாலேயே இந்த ட்ரோனை வந்து அடித்து உடைக்க முடியும், அப்படி ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, அது நான் கூட உண்மை நம்பினேன். என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானில் ஒரு விவசாயி இந்தியா அனுப்பின ட்ரோனை சுட்டு வீழ்த்தி
அதுக்கு வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட இருந்தே பரிசெல்லாம் வாங்கி பாராட்டெல்லாம் வாங்கினான். முதல் கேள்வி எனக்கு அப்போ என்ன எழுந்ததுன்னா, விவசாயிங்கிற அவனுக்கு ஏன்டா துப்பாக்கி கையில், அவன் என்ன விவசாயம் பண்ணுறான்? அப்போ விவசாயி கையில் மம்மட்டி இருக்கணும், இல்லை மோட்டர் சுவிட்ச் இருக்கணும், இல்லை தண்ணி ஓசு பைப் இருக்கணும். தானே இவங்க தானே விவசாயி. நம்ம பார்க்குற விவசாயி, இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து வயலில் போய் வேலை செய்யக்கூடிய விவசாயிகள். இவனை விவசாயின்னு வேறு சொன்னாங்க, ஆனால் கையில் துப்பாக்கி வச்சுருந்தான். சரி, ஓகே, அந்த கேள்வி அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. சரி, ஏதோ நம்ம ட்ரோன் அனுப்பியிருக்கோம், சுட்டு தள்ளிட்டான், சரி, ஓகே, ரைட்டு. அப்புறம் இன்றைக்கி நியூஸ் பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் சுட்டி வீழ்த்தினதே பாகிஸ்தான் ட்ரோன் தான். பாகிஸ்தான் வந்து துருக்கிக்கிட்டேருந்து வாங்கின ஒரு ட்ரோனை வந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கு. அதை இவன் என்ன நினச்சிருக்கான், இந்தியா பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்குன்னு நினச்சி சுட்டுட்டான். இவன் சுட்டவனை கூட விடுங்க, அதை பாராட்டி பரிசு கொடுத்த பாகிஸ்தான் இராணுவத்தோடைய நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதல் விஷயம். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஏன் இவ்வளோ S-400க்கெலாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஆகாஷ் டீரு இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும்? அதான் நமக்கான ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் பாகிஸ்தான்லேயே இருக்கேன். இந்த பாகிஸ்தானில் இருக்கிற இந்த விவசாயிகள், துப்பாக்கி வச்சுருக்க விவசாயிகள் எல்லாரும் ஃபோன் நம்பரையும் எப்படியாவது வாங்கி கண்டுபிடிச்சி, பாகிஸ்தான் ஒரு ட்ரோன் அனுப்புனா அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்தியா ஒரு ட்ரோன் அனுப்பியிருக்கு, அது சுடுறான்னு சொன்னால் அவனே சுட்டுடுவான். முதல்ல ஒரு துப்பாக்கியில் சுட்டு வீழ்த்துற அளவுக்கு ஒரு ட்ரோன் அவன் அனுப்பியிருக்கானா, அவன் எந்த அளவுக்கு மட்டமான ட்ரோனை வச்சுருக்கான், அவனுக்கு கொடுத்த டர்க்கி எவ்வளோ மட்டமான ட்ரோனை உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ என் நண்பர் ஒன்று சொன்னார், இந்த துப்பாக்கி வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி இந்தியா வந்து லாகூரில் வந்து ஒரு ஏர்பேஸும் கராச்சியில் ஒரு நேவல் பேஸும் வச்சுருக்குன்னு தகவல் கொடுத்தா இவனே அதை எடுத்துகிட்டு போய் அடித்து உடச்சிருவான் போல இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு முட்டாள்தனமான அரசு, மட்டமான இராணுவம், முட்டாள்தனமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்குது. உலகத்துக்கு சிரிக்கக்கூடிய ஒரு காமெடி டைமாக, ஒரு சுட்டி டிவியாக பாகிஸ்தான் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பாகிஸ்தானோட விஷயத்தை பார்த்தோம். இந்தியாவும் இன்னொரு புறம் தன்னோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து பலப்படுத்தும் விஷயங்களில் இறங்கியிருக்கு. இந்தியாவோட முப்படைகள்லேயே கொஞ்சம் வீக்காக கருதப்படுறது ஏர்ஃபோர்ஸ் தான். ஏன்னா நம்மக்கிட்ட 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் இல்லை. ஆனால் இந்தியாவே சொந்தமாக உருவாக்கின தேஜஸ் போர் விமானத்தில் நம்முடைய தயாரிப்பு ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைலை வந்து இணைக்க போகிறதா ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? இந்திய ஏர்ஃபோர்ஸ்னால் டக்குன்னு இப்போ எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ரஃபேல் தான், ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து வாங்கினது. அதுக்கு முன்னாடி சுக்காய் ரஷ்யாட்டிருந்து வாங்கினது இருக்குது. பட் நம்மளோட இண்டிஜீனியஸ் கண்டுபிடிப்பு ஒன்று இருக்குது, தேஜஸ். என்ஜின் மட்டும் யூஎஸ்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். பட் அதையும் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஒரு இன்னும் அது வேகமாக தயாராகணும் அப்படிங்கிறது தான். பட் அதுக்கான முயற்சியில் நம்ம இருக்கோம். அப்படி இண்டிஜீனியஸாக தயார் செய்யப்பட்ட தேஜஸ் ஃபைட்டர் ஜெட், அதில் வந்து நம்ம இது வரைக்கும் ஃபாரின்லேருந்து வாங்கின மிசைல்ஸை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தேஜஸ்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டாக் ஃபைட். ரஃபேல் மாதிரியே, அதாவது ரெண்டு ஜெட்டு, எதிரி நாடு ஜெட்டும் நம்மளும் போய் வானத்திலே சண்டை போடக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது. விஜய் வந்து ரஃபேல் தானே எடுத்துட்டு, அவர் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்க மாட்டாரு, அந்த கண்ணாடி கூட போட்டிருக்க மாட்டாரு, அப்படியே போவார். அந்த வேகத்துல போனா மூஞ்சி இஞ்சிலாம் பேந்துரும், பல்லு எலும்பு மட்டும் தான் பாக்கி இருக்கும். பட் விஜய் அண்ணா அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே அப்படி விக்கு கூட கலையாம ரஃபேல் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போற ரஃபேல்ல விக்கு கூட கலையாம அவர் வந்திருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த தேஜஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டி அதான், டாக் ஃபைட். மேலேயே நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம். இல்லை இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிசைல் வருது அப்படின்னா அந்த மிசைலை இந்த ஜெட்டு போய் இந்த ஜெட்டில் இருந்து ஒரு சின்ன மிசைல் அனுப்பி அதை தகர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு இது. ஆனால் இதில் யூஸ் பண்ணிட்டு இருந்த வெப்பன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கின வெப்பன்ஸ். அதை வந்து இந்தியா என்ன பண்ணுது, ஒரு வருஷம் முன்னாடியே இந்த அஸ்த்ராவுடைய Mark 1 ரக ஏவுகணையை அதில் கனெக்ட் பண்ணி முதல் முறையாக இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்தியா தயாரித்த ஜெட்டு, இந்தியா தயாரித்த மிசைல் பயன்படுத்தி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அரேபியன் கடலில் அதை வந்து நம்ம பண்ணி காமிச்சிட்டோம், உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் என்னென்னா ரேஞ்ச் 80 கிலோமீட்டர் தான். ஸோ 80 கிலோமீட்டர்னும் போது வர மிசைல்லாம் வந்து சூப்பர் சோனிக் மிசைலாக இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த 80 இதை வந்து நம்ம கடந்துடுவோம். ஸோ இதனுடைய ரேஞ்சை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கே நம்ம ஒரு திட்டமானது கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போனோங்கிறது திட்டம். அதில் வந்து முதல் ஸ்டெப்பாக இப்போது அதே அஸ்த்ராவுடைய Mark 2 வந்து இந்தியா வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180லேருந்து 160 கிலோமீட்டர்லேருந்து 180 கிலோமீட்டர் வரைக்கும் முன்னாடியே தாக்கிடலாம். அதாவது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி எதிரில் வர மிசைலோ ஜெட்டோ 180 கிலோமீட்டர் தூரத்துலேயே, அதாவது நேக்கட் ஐயில் பார்க்க முடியாது, அந்த ஜெட்டு ஓட்டுறவரால் பியாண்ட் விஷுவல் ரேஞ்சு, அந்த ஜெட்டு ஓட்டுறவரால் அந்த இது பார்க்க முடியாது. ஸோ அதை கணிச்சு 160 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த அஸ்த்ரா 2 Mark 2 வந்து இந்தியா வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்கு தேஜஸோட.
இந்த இன்டிகிரேஷன் வந்து சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆபத்து அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட 5th ஜென்ரேஷன் இல்லை, பட் தேஜஸ்ங்கிறது 4th ஜென்ரேஷனாக கருதப்பட்டது. பட் இந்த அப்கிரேடெல்லாம் அதை வந்து 4.5 ஜென்ரேஷனுக்கு அதை வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இன்னும் அந்த அஸ்த்ராவை வந்து இன்னும் டெவலப் பண்ணி அதே தேஜஸில் நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளால் இண்டிஜினியஸாகவே 5th ஜென்ரேஷன் 5.5 6th ஜென்ரேஷனுக்குலாம் நம்ம வந்து இந்த தேஜஸை டெவலப் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய சயின்டிஸ்ட்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அஸ்த்ரா மார்க் 2-வை ரஃபேல்லையுமே பொருத்த முடியுமா, அதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்தியாவுடைய ரஃபேல்லையும் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதை வந்து ரஃபேல் எந்தெந்த நாடுகள்லாம் வாங்கியிருக்கோ அந்தந்த நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் ரஃபேல் வாங்கியிருக்காங்களோ, ஜெட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம இந்த அஸ்த்ராவை வந்து நம்ம விற்க முடியும். இது தேஜஸையே நம்ம ஒரு பேக்கேஜாக விற்கலாம் இல்லையா? தேஜஸ் ப்ளஸ் அஸ்த்ரா மிசைல் கண்டிப்பாக பேக்கேஜாக நம்மளால பேக்கேஜாக கண்டிப்பாக போகும். பட் எங்ககிட்ட ஆல்ரெடி ஜெட் இருக்குங்க, எங்களுக்கு ஜெட்டு வேண்டாம். ஏன்னா இந்த மிசைலினுடைய காஸ்ட் இருக்குல்ல, 10ல் 1. நம்ம வந்து ரஷ்யாக்கிட்டேயோ இல்லை அமெரிக்காக்கிட்டேயோ இல்லை யாருக்கு வெளிநாடுகள்லேருந்து வாங்கக்கூடிய மிசைலினுடைய ரேட்டுக்கும் இந்த அஸ்த்ரா தயார் பண்ணுறதுக்கு அதோடைய எஃபெக்ட் சேம் தான். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10ல் 1. அப்போது இதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவனுக்கும் அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இல்லையா? அவங்களும் வந்து ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரைஸில் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாவினுடைய டிஃபென்ஸுக்கும் இது வந்து டிஃபென்ஸ் மார்க்கெட்டுக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த தேஜஸ் அஸ்த்ரானுடைய கொலாபரேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ அப்படியே இப்போது தமிழ்நாடு விஷயத்துக்கு வருவோம். திருப்புவனத்தில் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி, அவர் வந்து கஸ்டடியிலேயே வந்து இறந்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட 25வது கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து. அதிமுக ஆட்சியில் தான் நமக்கு தெரியும் இந்த தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போ நிறைய பேர் பொங்குனாங்க. இப்போது பார்த்தா 25 டெத் ஆகிடுச்சு. அப்போ இருந்த எதிர்ப்பு இப்போ இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்போ பொங்கின மாதிரி இப்போ பொங்கலை. அப்போ அடியில் நெருப்பு இல்லை. அப்போ நெருப்பு இருந்திருக்கும், பொங்கி இருக்கும். பால் பொங்கணும்னா அடியில் நெருப்பு வைக்கணும்ல, இப்போ நெருப்பு இருந்திருக்கும், பொங்கி இருக்கும். இப்போ அடியில் நெருப்பு இல்லை, பொங்கலை. அதனால தான் நம்ம வந்து அந்த பொங்கல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுப்போம். முதல்ல இப்போ இந்த அஜித்குமாரனுடைய பேக்ரவுண்டு செக் பண்ணால் அது கொஞ்சம் மோசமான பேக்ரவுண்டாக தான் இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறதுனா, இவர் இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆஃபெண்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, என்னதான் ரிப்பீட்டட் ஆஃபெண்டராக இருந்தாலும் அவருடைய லாக்அப்பில் அவர் இறந்து போனதுங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த செய்தியை யாருக்குமே அவங்க சொல்லலை. போலீஸ் மேலதிகாரிகளுக்கு கூட சொல்லலை. ஸோ எந்த திமுக வந்து லாக்அப் டெத்துக்கு எதிராக அவ்வளவு கோஷம் போட்டாங்களோ அது அவங்களுடைய தேர்தலினுடைய ஒரு போஸ்ட் ஒரு முகமாகவே மாற்றினாங்க. கனிமொழி போய் பார்க்கறது என்ன, உதயநிதி போய் பார்க்கறது என்ன, எல்லாருமே போய் அந்த குடும்பத்தை போய் பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஃபோட்டோ பண்ணி அதை பேனர்லாம் வச்சு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அவ்வளோ பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்சம் நீங்கள் மற்ற 500 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டாம், தயவுசெய்து அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டாம். ஆனால் இந்த எதெல்லாம் சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ, எதெல்லாம் தவறுன்னு சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம்ல. நீ புதுசாக எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா, நீங்கள் புதுசாக எதுவுமே செஞ்சு சாதிக்கலாம் வேண்டாம். நீங்கள் எதெல்லாம் தவறுன்னு சொன்னீங்களோ அதை நிப்பாட்டி இருக்கலாம்ல. டாஸ்மார்க்கு நிப்பாட்டல, லாக்அப் டெத்து நிப்பாட்டல, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது திமுக அரசு எதை சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ அந்த லாக்அப் டெத்து அவங்களால நிப்பாட்ட முடியாமல் இதுவும் சேர்த்து 24 + இது ஒன்று 25 லாக்அப் மரணங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்குன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்து இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு நிரூபிக்காத ஒரு குற்றம் இறந்து போகிறாப்புல. ஆனால் அதே நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் நம்ம என்ன பார்த்தோம், விட்டுட்டாங்க, கைது விசாரணைக்கு அழைச்சிட்டு திரும்ப விட்டுட்டாங்க. ஏன் அந்த மாதிரி அக்யூஸ்ட்லாம் ஏன் சாக மாட்டான் லாக்அப்பில்? அந்த மாதிரி இந்த செத்து போன 25 பேரும் இந்த மாதிரி அயோக்கிய பயல்களாக இருந்தால் அட்லீஸ்ட் மனசுக்கு ஒரு ஆறுதலாகவாது இருக்கும்ல. ஆனால் அந்த மாதிரி யாருமே லாக்அப்பில் இறந்து போகிறது கிடையாது. லாக்அப்பில் இறந்து போகிறதெல்லாம் கேட்க நாதி இல்லாத சாதாரண பொதுமக்கள், கேட்க நாதி இல்லாத சாதாரண மனிதர்கள், இவங்க தான் லாக்அப்பில் இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் பண்ணக்கூடிய அயோக்கிய பயல்கள்லாம் வந்து ஷேர் போட்டு உட்கார வச்சு வாங்க சார்னு ஏதோ ஒரு சாருக்கு ஃபோனெல்லாம் வேறு போட்டு கொடுத்து அந்த சாருக்கு ஃபோன்லெல்லாம் பேசி இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஒரு மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இதில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும். இது வரைக்கும் நடந்த 25 லாக்அப் டெத்துகளுக்குமே வந்து சிபிஐ விசாரணை வேண்டும், இதுக்கும் சிபிஐ விசாரணை வேண்டும். இந்த அரசு இந்த லாக்அப் டெத் அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டும். இது ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று இதுக்கான விளக்கத்தை முதலமைச்சர் தரணும், இல்லைன்னா முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. காவல்துறை வந்து ஆட்களை பார்த்து பிஹேவ் பண்ணக்கூடிய இந்த பழக்கம் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு சரியானதாக நான் கருதலை.
கருத்துக்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி. நேயர்களே, மற்றொரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.